ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கேமுக்குள்ளே போவோம். இந்தியன் கேம், பைக் கேமுக்குள்ளே போவோம். வந்தாச்சு. ஹாய், வாங்க போகலாம். எங்கே போகிறதுன்னு தெரியலையே. வழக்கம் போல் இந்த கேட்டு வழியாக எஸ்கேப் ஆக வேண்டியதான். வெளில போகணுன்னு என்ன போடுறது? ஏதாவது ஒரு நம்பரை போட்டு எஸ்கேப் ஆகும். என்ன நம்பர் போடுறது கைஸ்? ஏதாவது நம்பர் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது கைஸ். மறந்து போயிடுறோம். என்ன நம்பர் போடுறதுன்னு தெரியலையே. எரும மாடு போட்டு எரும மாடு மேலே போவோமா? 200 போட்டால் என்ன வரும்? போட்டு பார்ப்போம். குதிரை வந்துருச்சு கைஸ். நம்ம ராஜா பகதூர் மாரி மேலே குதிரை மேலே சவாரி செய்ய போகிறோம். கிளம்பு. குதிரை வேறு ஓட்ட தெரியாதே. சரி, ஓட்டி பார்ப்போம். என்னடா எங்கெங்கே போகுது? ஐயோ குடல்லாம் தெரிக்குது கைஸ். சாப்பிட்ட சாப்பாடெலாம் ரிட்டர்ன் வருது. குதிரை கண்ணாமனான்னு குதிக்குது கைஸ். ஒழுங்காக ஓட்டுங்க கைஸ். சீக்கிரம் போங்க. வாங்க போவோம். ராஜா பகதூர் மாரி குதிரையில் குதிச்சு போயிட்டுருக்கோம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. ஏன்டா நின்று விட்ட? பாட்டு பிடிக்கலையாடா? இல்லை போடடே. செல்லக்குட்டியில் இறக்கி விட்டுட்டானே குதிரை. நம்ம பாடின பாட்டை கேட்டு குதிரைக்கே பிடிக்கல கைஸ். நம்மளை இறக்கி விட்டுட்டு. சரி வா நல்லா பாடுறோம். வா, இனிமேல் என்னை இறக்கி விடாத. ஏற்று. சரி போவோம். வாங்க போகலாம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. என்ன ஓட மாட்டேங்குது குதிரை? காலையில் சாப்பிடல கைஸ். அதான் மெதுவாக போயிட்டுருக்கு. குதிரைக்கு கொள்ளு வாங்கி போடுவோம். எங்கே கடையே கேனுங்க கைஸ். எங்கே போனாலும் ஒரு பச்சை பைசைன்னு இருக்குது. லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்தா ஒரே பில்டிங்காக இருக்குது. கடையே இல்லாமல் வச்சுருக்காங்க கைஸ். எங்கே குதிரைக்கு ஜாமான் வாங்குறது? குதிரை கொள்ளு கேட்குது. இதுக்கப்புறம் நம்ம குதிரை மேலே போனோம்னு வச்சிங்களேன், நம்மளை கொள்ளாக்கி தின்றோம். குதிரை பசிக்குது போலக்கு. நம்ம வேறு ஏதாவது நம்பரை போட்டு கிளம்புவோம். 800 போட்டால் இன்னும் ஒரு ப்ளூ கலர் கார் வந்துருக்கு கைஸ். என்ன காரணம் தெரியல கைஸ். பார்ப்போம். நம்மலாம் ஊரில் மாட்டு வண்டி ஓட்டி நல்லா இருந்தோம். இங்கே காரை கொடுத்துட்டாங்க. ஓட்ட முடியல கைஸ். ஓட்டினா எங்கெங்கேயோ போகுது காரு. இப்படி இதுதான் ஓட்டுறது. சரி போவோம். நம்ம நடுவில் போவோம். நம்மளை யார் கேட்க போகிறான்? ஐயோ ஒருத்தனை கொண்டுட்டாங்க கைஸ். வெரி குட். நம்ம தான் அழகாக மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். ரத்த கலரியாக்கி விட்டாங்க கைஸ். ஐயோ ரத்தம் வருதே. காலு கையெல்லாம் வலிக்குது கைஸ். வெடிச்சிட்டு கைஸ் காரு. ரத்த கலரி ஆகி போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் உங்களுக்கு. எங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலு? இந்த ஒருத்தன் வரான் ஒரு காரில் லைட்டாக. அவன் காரை பிடிப்போமா? எப்படி ஏறுறது கைஸ்? ஏறி பார்ப்போம். பறந்து போயிட்டானே. இவ்வளவு காலில் அடி வாங்கி ரத்த கலரி ஆகியும் நமக்கு கொழுப்பு குறையில பாருங்க. அடுத்தவனையும் காரை பிடிக்கிட்டு அனுப்பிட்டோம். இந்த காரில் போவோம். இது என்ன சோப்பு டப்பா மாரி இருக்குது? எங்கள் ஊர் லோக்கல் பஸ் மாரி இருக்குது கைஸ். இனிமேல் இது சரி வராது. வேறு காரை பார்த்து இறங்கணும். அச்சோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா இறங்கினேன்? ஏற்கனவே கால் உடஞ்சி நொண்டி பாஸ் ஆகிட்டேன். மறுபடியும் நொண்டிக்கிட்டே போக வேண்டியதான். சரி, ஏதாவது நம்பரை போட்டு வண்டி வரும் போகுமா? என்ன வருது கைஸ்? ஏதாவது நல்ல நம்பராக இருந்தால் சொல்லுங்கள் கைஸ், போடுவோம். 800 மறுபடியும் இதே காராக போடுறியாடா டேய்? நல்ல காராக போடுறாடி. நல்ல அருமையான மாட்டு வண்டியாக இருந்தால் போட்டு விட்றா போகலாம். இதெல்லாம் நமக்கு ஓட்ட தெரியாதடா டேய். போலீஸ்காரை போட்டு விட்டியாடா? போலீஸ் இது ஹெலிகாப்டரே போட்டு விட்டியா? எப்படி ஏறுறது? கார் மேலே கொண்டு பார்க்கிங் போட்டு வச்சுருக்கேடா. சரி ஏறி போவோம். பாருங்கள் கைஸ், நம்மலாம் ஹெலிகாப்டர் ஓட்டுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். ஊருக்குள்ளே அழகாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். என்ன கொண்டு போய் ஹெலிகாப்டர் ஓட்ட விட்டாங்க. இங்கெல்லாம் ஃப்ளைட்லாம் நிற்கிது. ஃப்ளைட்டையும் ஓட்டி பார்க்கலாமா கைஸ்? ஃப்ளைட்டு ஓட்டுறது பெரிய வேலை இல்லை. சைக்கிள் ஓட்டுனா நமக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாதா? இது பெரிய வேலை மாரி சொல்கிறாங்க கைஸ். பாவம். வாங்க ஏறி உக்காந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகுது ஹெலிகாப்டரு. என்ன அருமையான கிளைமேட்டு கைஸ். ஹெலிகாப்டரில் இப்போ தான் முதல்ல ஏறி இருக்கனே. என்னை ஓட்ட கொடுத்து விட்டாங்க. என்னை நம்பி ஓட்ட கொடுத்துட்டாங்க கைஸ். பார்த்தா வானத்தில் எதுவுமே இல்லை. அதனால ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஏதாவது குறுக்க பறவை செத்துற போகுது. பார்த்து போவோம். எங்கே போகிறதுன்னு தெரியல கைஸ். அழகாக போயிட்டுருப்போம். நல்ல அருமையான இருக்குது ஹெலிகாப்டரில் போகிறது. ஆனால் சவுண்டு தான் காதெல்லாம் கிழியுது. தலைக்கு மேலே ரெக்கையை தட்டங்குது கைஸ். சத்தத்தில் காது கிழிஞ்சு காது போயிடும் உங்களுக்கு. ஏதாவது மண்டையில் மாட்டுறதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். காதுக்கு. எதையுமே காணுமே. ப்ராப்பராக ஹெலிகாப்டரில் போனால் தெரியும். எவனோ நிப்பாட்டின ஹெலிகாப்டரில் பறந்து போனால் காது கிழியாமல் என்ன செய்யும்? சரி வாங்க போவோம். ஓசியில் கிடச்ச ஹெலிகாப்டர் தான் போய் பறந்து போய் எங்கே போகிறது இல்லை கைஸ். நம்ம ட்ரெயின் பார்க்கலான்னு போகிறோம். ட்ரெயின் ஓட்டினதில்லை. ட்ரெயினை ஓட்டலாமே. ஹெலிகாப்டர்லேயே எவ்வளோ நாள் தான் ஊருக்குள்ளே சைக்கிளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. ஹெலிகாப்டர் ஓட்டினோம். அடுத்து ட்ரெயின் ஓட்டலான்னு பார்க்குறோம். ஏன்னா என்ன நம்பர் போட்டால் எப்படி போகிறது என்னன்னு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம இப்போ தென்னை மரத்தில் லேண்ட் பண்ணுறோம். இப்போ தென்னை மரத்தில் லேண்ட் பண்ணி அங்கே காக்கா குருவி ஏதாவது இருக்கும். அதனால் பக்கத்தில் லேண்ட் பண்ணிடுவோம். குருவி செத்து போயிடும் கைஸ். அதனால் பக்கத்தில் லேண்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம்.
எங்கே ஆகுது? நம்ம ஒரு இடத்துக்கு அழுத்தினா அது ஒரு இடத்துக்கு பறக்குது. டக்குன்னு நிப்பாட்ட முடியாது போலங்க. சைக்கிளாக இருந்தால் டக்குன்னு பிரேக் அடித்தா நின்றோம். இது போயிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. சுற்றுல நமக்கு மயக்கம் வந்துடும் போலக்கு. ஸ்டாப் பண்ணுவோம், இறங்கி ஒரு காரையாவது போடுவோமா கைஸ்? கார் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்பர் இருந்தால் போட்டுட்டு பறந்து போகலாம் கைஸ், அருமையாக இருக்கும். ஆஹா, இது சுற்றுல சவுண்டு தாங்க முடியல. நமக்கு சைக்கிள் தான் கரெக்டு. என்ன நம்பர் போடுறது இல்லையே, ஏதோ ஒரு நம்பர் போட போகிறோம். என்ன நம்பர்னு தெரியல கைஸ், போட்டு விட்ருவோம் வாங்க. என்ன நம்பர் போடுறான்னு தெரியலையே. ஆஹா, ஏதோ ஒரு நம்பர் போடுறான். 10. ஏன்டா எரும மாடை போட்டாடே, எரும மாட்டு பயலே. அவன்டா எரும மாட்டை போடுற, அது நம்மளை வந்து முட்டிடண்டா. வேறு ஏதாவது நம்பர் போடுறாடே. ஆஹா, 0606. ஆஹா, வந்துட்டான்டா. என்னடா அது ஏலியன் வாகனமாடா? அடா பாவிகளா, நீ பார்க்குற ஏலியனுங்க மாரி இருக்கு. ஆஹா, எரும மாடு வேறு முட்டை வருது. சும்மா இந்த எரும மாடை நம்பரை போட்டு விட்டு அது முட்டை வருது பக்கத்தில். வாங்க போவோம், வாங்க போகலாம். ஏலியனோட வந்து வெஹிக்கிள் கிடச்சிருக்கு. என்ன ரவுண்டாக இருக்குது என்னன்னு தெரியல. தொப்பி தலைக்கு போகிற தொப்பி மாரி இருக்குது. அது ஏலியன் வாகனமா அது? நல்லா ஆனால் கிளாஸ்லாம் உள்ளே நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆஹா, நல்லா பறக்குதே. நம்ம அந்த தொப்பியை தூக்கி விசிறி விட்டால் பறந்து போகும்ல, அதேமாரி போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். நல்லா தான் இருக்குது. இது எங்கே போய் முட்டை போகுதுன்னு தெரில. ஆஹா, ஏலியன் வண்டிக்கும் லாஞ்சர் பார்க்குறானே அவன். ஏலியன் வண்டிக்கு இதுக்கடா லாஞ்சர்? வெளில போடா அடே. என்ன நம்பர் போடுறது? ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். 1008 நம்பரை கொடுத்து விட்றாங்க. எந்த நம்பர் என்னத்துக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இதை மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னே நம்ம படிக்க முடியும் உங்களுக்கு. ஆஹா, 6061 போட்டாச்சு. போட்டதுக்கு என்ன வந்துச்சு? ஒன்றுமே எங்கானு. ஆஹா, என்னான்னு தெரியலையே. என்ன வந்துச்சுன்னு தெரில. என்ன ஊரில் இருக்குன்னு தெரில. போட்டது ஏதோ வெளிநாட்டில் போய் இறங்கிட்டு உங்களுக்கு. நம்ம வேறு நம்பர் போடுவோம். என்ன நம்பர் போடலாம்? 0701 போட்டால் என்ன வருது? ஆஹா, வந்துட்டாயா ட்ராகனில் பறக்க போகிறோம். என்னடா ட்ராகனில் பறக்கலாம் பார்த்தா எவ்வளோ உதவி நமக்கு முன்னாடி உட்காந்துருக்கா. யார் நீ? யாரை கேட்டு ட்ராகனில் உட்காந்துருக்க? அடி பாவி, கொஞ்சம் கூட வெக்கமானவே இல்லாமல் என் கூட வந்து வந்துக்கிட்டு இருக்கேடி. யார் நீ? ஆஹா, நல்லா போயிட்டுருக்கப்பா, வேறு லெவலில் போயிட்டுருக்கப்பா. அடியே, நீ வேற உட்காந்துருக்க. அவள் தான் ட்ராகனுக்கு சொந்தக்காரி போலுக்கு. அவளை ஓவராக திட்டணுன்னா நம்மளே தள்ளி விட்ருவா. நம்ம உட்காந்து போவோம், ஓசிலியே உட்காந்து போவோம். ஆஹா, சூப்பராக பறந்து போயிட்டுருக்குங்க. ஹெலிகாப்டருக்கோ இல்லைனா ஹெலிகாப்டர்லையாவது சவுண்டு வந்துச்சு. இதில் 2 ரெக்கையை அடித்து விரிக்கும் போது வருது பாருங்கள் காற்று, வேறு லெவலில். அவள் பயப்படாமல் உட்காந்துருக்கா. தலையை விரி குளத்தோடு உட்காந்துருக்கா. அவள் தலைமுடி பறக்க மாட்டேங்குது. பயங்கரமான அவளுக்கு. அவள்கிட்ட நம்ம வந்து உஷாராக இருந்துக்கணும். இல்லாட்டி நம்மள கதையை முடிச்சு விட்ருவா கைஸ். உஷாராக போவோம். ஆஹா, எங்கேயோ போயிட்டுருக்க. எங்கே போகுதுன்னு தெரியலையே. நல்லா இருக்கு, ஆனால் சூப்பராக பறந்து போகுது. ஆஹா, ரியலாக காற்று வருது கைஸ். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ராகனில் பறந்துருக்கீங்களா? யாராவது பறக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க பறக்கலாம். சூப்பராக இருக்கும் ட்ராகனில் பறந்து போகிறதுக்கு. என்ன பசி வந்தால் நம்மளை தின்றோம். உஷாராக போகணும். பசி வந்து ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கதையை முடிச்சு விட்டுற போகுது. ஏன்னா வால் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ, அனகொண்டா பாம்பு பெருசில் இருக்கு கைஸ். வாளால் ஒரு அடி அடிச்சிச்சின்னா உயிர் போயிடும் உங்களுக்கு. நான் வேகமாக போகுது. ஹெலிகாப்டர் கூட உருட்டி தான் போயிட்டு இருந்துச்சு. இது நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். இந்த ட்ரெயினுக்கு போய் பார்க்கலாம் தண்டவாளத்தை பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கோம். ட்ரெயினையே காணு. ஆஹா, இந்தியன் பைக்ஸாங்கிறதுனால இந்தியன் ரயில்வே மாதிரி ஒரு இடத்துல போட்டாங்க இவளுக்கு ரயிலை. ஆனால் இது வெளிநாடு இல்லை, இது இந்தியா கிடையாது. சரி, நம்ம போவோம். இந்த தண்டவாளத்தை பிக்கப் பண்ணி போயிட்டே இருந்தால் ரயில் வரும்னு நினைக்கிறேன். என்னடா அது தண்டவாளம் திடீர்னு அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுச்சு. மாடியில் ஊடு இருக்குது, அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டா. ஆஹா காய்ஸ், இங்கே தண்டவாளத்தை காணுங்க காய்ஸ். தண்டவாளத்தை எவனோ கொள்ளையடிச்சு விட்டாங்க, ஆட்டையாக போட்டு போயிட்டாங்க காய்ஸ். இதை போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாலும் அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. தண்டவாளத்தை காணுவேன். சரி, நம்ம கடல்லையாவது போய் குதிப்போமா? கடலில் குதிச்சா தண்ணியில் குதிச்சா ஒன்றா முதல்ல நமக்கு சொல்ல முடியாது. அங்கே வந்து திமிங்கலம் வந்து முழுங்கிடும். சுறா மீன் இருக்காடான்னு தெரில. பச்சை பசேல் இருக்குது கேஸ். அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. பறக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்க வந்து பறந்து பாருங்கள். ட்ராகன் பிளேடு அழகாக இருக்குது. ரெட் கலர் ட்ராகன். உட்காந்து பறந்து போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. முன்னாடி ஒருத்தி உட்காந்துருக்கா. அவளும் பயப்பட மாட்டேங்கிறாங்க கேஸ். நமக்கு பயமாக இருக்குது. பறக்கும் போது ஃப்ளைட்டு வந்து அப்படியே ஏறும்போது அடியில் 2 ஒயரில் உருளா மாரி உருண்டுக்கிட்டு இருக்கு. அவன் அசால்ட்டாக உட்காந்துருக்கா. என்னமோ தேட்டரில் படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கா மாரி. நமக்கு தான் பயமாக இருக்குது. அவளை தான் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும் உங்களுக்கு கைஸ். உஷாராக பாருங்கள். ஆஹா, கீழே இறங்கிட்டு தண்ணியில் கவுத்து விட்டுடுச்சே. என்னது தண்ணியில் பட்டாமல் இருந்துச்சு, திடீர்னு பாலைவனம் மண்ணலாட்டம் இருக்குது. ஐயோ, தண்ணி நினச்சி குதிச்சு மண்டை செதறிட்டு கைஸ். செத்துட்டோம் கைஸ். வாங்க, மறுபடியும் செத்துட்டோம். ப்ளீஸ், அடிச்சுட்டாங்க நம்ம சோழியை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.